ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்றைக்கி நான் பார்த்த படம் என்ன படம்னா மாமன். அதாவது திரையரங்கில் குடும்பமாக கூட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற படம் தான் இந்த மாமன். மாமன் படம் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவுக்கு பல வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வந்து அப்பா அம்மான்னு சொல்கிறத விட முதல்ல மாமான்னு சொல்லி தான் வளருது. மாமா மேலே வந்து அப்பா அம்மாவை விட அதிகமாக பாசம் கொடுத்து ஒரு இது. அதாவது ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ஹீரோயினும் முதலிரவில் படுத்திருக்கும்போது கூட சென்டரில் வந்து படுத்திருக்கிற அளவுக்கு ஒரு மருமகன் இந்த மாதிரி இதில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இது பண்ணி தான் கதை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அக்கா, மாமா, மருமகன் இவங்களால் நன்மை அடைஞ்சவங்க, இவங்களோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அக்கா, மாமா, மருமகனை பார்த்தாலே காண்டாகிறவங்க, குடும்பத்து மேலே அடிக்கடி கோவப்படுறவங்க, சொந்த பந்தத்தை வெறுக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மாமன் வந்து தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். என்னென்னா இப்போ இந்த மாதிரி குடும்ப படங்கள் தான் நமக்கு தேவை. குடும்பத்தோடு பார்க்குற அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சூரி சார் ஆகட்டும், அப்புறம் அந்த லப்பர் பந்தில் நடித்த ஸ்வஸ்திகா அவங்க ஆகட்டும், மலையாள நடிகை. ஆனால் மலையாள நடிகை மாதிரியே இல்லை. ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த பையன், குட்டி பையன், அப்புறம் நடித்த எல்லா நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள்.